ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு நைஷ்கர்மிய சித்தி. பகவான் சுரேஸ்வராச்சாரியார் எழுதிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தம். இதுல நம்ம கடந்த பாடங்கள் மூலமாக அந்த ஸ்லோகங்களை எல்லாம் அப்படியே விரிவா உரைநடையா பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடைசியா சில கேள்வி பதில் பகுதியா கூட அவர் ஆச்சாரியரும் பூர்வ பட்சியும் பேசுற மாதிரி வந்தது. பெரும்பாலும் அப்படித்தான் வரும். ஏன்னா அந்த விளக்க உரைகளை நம்ம அப்படித்தான் எடுத்து பேச முடியும். அப்போ அந்த அடிப்படையில இப்போ ஆச்சாரியர் கிட்ட பூர்வ பட்சி அப்படிங்கிறவன் கேள்வி கேட்பான். அதற்கு ஆச்சாரியர் பதில் கொடுப்பார். இப்ப பூர்வ பட்சியினுடைய வாதம் என்ன அப்படின்னா, வேதத்தினுடைய முக்கிய உபதேசம் ஆத்ம ஞானம் கிடையாது என்பதாகவும், இதற்கு 4 வகையான வாதத்தை கொண்டு அவன் வாதிடுகின்றான். அதை ஆச்சாரியர் எப்படி நிராகரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த எதிர் வாதமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்ம ஞானம் என்று ஒன்றே முக்கிய குறிக்கோளாக வேதத்தில் உபதேசிக்கப்படவில்லை. எங்கேயெல்லாம் ஞானம் பேசப்படுகிறதோ அங்கேயெல்லாம் கர்மத்தின் அங்கமாகவே பேசப்படுகிறது. ஞானமே எந்த பலனையும் தந்து விடாது அப்படின்னு சொல்றான். இது பூர்வபட்சியினுடைய ஒரு வாதம். இப்போ இதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வேதம் ஆத்ம ஞானத்தையே முக்கிய குறிக்கோளாக உபதேசித்திருக்கின்றது. ஆத்ம ஞானமே மோட்சத்தை அடைய உதவுகின்ற தனித்துவமான வழியாகும் என்று பல இடங்களில் கூறியிருக்கிறது. கர்மம் செய்து கொண்டே 100 வருடங்கள் வாழ்வாயாக என்று வேதம் சொல்லுவதிலிருந்து, அந்த கர்மம் எப்போதும் மனித வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறது, இதிலிருந்து ஆத்ம ஞானம் இல்லை என்றுதானே உறுதியாகிறதுங்கிற மாதிரி மீண்டும் பூர்வபட்சி அதை கேள்வியா கேட்கிறான். இன்னொரு எதிர்வாதம் பண்றான். அவர் இப்படி சொல்றாரு, வேதத்துல ஆத்ம ஞானம் தான் முக்கிய குறிக்கோளா உபதேசம் பண்ணிருக்குன்னு சொன்னா, இவன் ஒரு எதிர்வாதம் பண்றான். என்ன சொல்றான்னா, இந்த கர்மம் செய்து கொண்டே 100 வருடங்கள் வாழ வேண்டும் தானே வேதம் சொல்லுது. அப்போ கர்மம்ங்கிறது மனித வாழ்வில ஒரு முக்கிய பங்காக இருக்குதுல்ல. அப்ப இதுல இருந்து ஆத்ம ஞானம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, கர்மம் தான் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எதிர்வாதம் செய்யறான். அப்ப அதற்கு ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, நீ வேதத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். அதே வேதம் ஆசைகள் இருந்து கொண்டிருந்தால் கர்மம் செய்து கொண்டே வாழ்வாயாக என்று கூறியிருக்கிறதே. அப்ப அதாவது தேகாபிமானம் நீங்கும் போது கர்மத்தை தானாகவே செய்யாமல் நாம் விட்டு விடுகின்றோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றார். அப்ப மீண்டும் அந்த பூர்வ பட்சி அடுத்த ஒரு கேள்வி எழுப்புறான். என்ன சொல்றான்னா, ஜெய்மினி மகரிஷியின் மீமாம்ச சூத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வேதம் கர்மத்தை மட்டுமே பேசுகின்றது, ஞானத்தை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்ப இங்க வேதம் 2 விஷயங்களை பேசுது. பொதுவா வேதம் கர்ம காண்டம் ஞான காண்டம் என்ற 2 விஷயங்களை பேசுது. அந்த கர்ம காண்டம் அப்படிங்கிறது பூர்வ மீமாம்சை அப்படின்னு பேரு. ஞான காண்டம் என்பதற்கு உத்தர மீமாம்சை என்று பெயர். இந்த 2 விதமான விஷயங்கள் வேதத்துல இருக்கு. இப்ப ரிக்வேதத்திலே இருக்குது. ஆனா இப்போ இதுல ஆச்சாரியர்கள் தான் வேற வேற. ஆச்சாரியர்கள் யாரு அப்படின்னா, கர்ம காண்டத்தை எடுத்து மக்களுக்கு உபதேசம் செய்தவர் ஜெய்மினி மகரிஷி. ஞான காண்டத்தை எடுத்து மக்களுக்கு உபதேசம் செய்தவர் வியாச மகரிஷி. ஆனா இந்த வியாச மகரிஷியுடைய சீடர் தான் ஜெய்மினி. அப்ப இந்த 2 விஷயங்களும் அங்க இருந்தாலும் வியாசர் என்ன சொல்றாருன்னா, ஞானத்துக்கு தான் முக்கிய பங்கு. ஆனா அந்த ஞானம்ங்கிறது அவ்வளவு ஈஸியா எல்லாராலும் வந்துட முடியாது. ஏன் அப்படின்னா, மன தூய்மை அங்க தேவைப்படுது. ஞானம்ங்கிறது ஒரு நல்ல தெளிந்த மனதுல தான் உள்வாங்க முடியும். கண்ட குப்பைகள் வச்சுக்கிட்டு இருக்கிற, கண்ட விசய சுகங்கள்ல சிக்கி கொண்டிருக்கின்ற அறியாமை மனதுக்கு ஆத்ம ஞானம் உள்ள போகாது. அப்ப அதனால ஜெய்மினி மகரிஷியை அவர் சொல்லி என்ன சொல்றாருன்னா, இந்த மன தூய்மைக்கான சில கர்ம யோகங்களை மக்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கர்ம காண்டமே உண்டாக்கப்பட்டது. அதை வியாச மகரிஷி என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய சிஷ்யராகிய ஜெய்மினி கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து கர்மத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தணும். காரணம் என்னன்னா, மன தூய்மைக்காக அதை அவர்கள் செய்யட்டும்
அப்படிங்கிற மாதிரி தான் அதை கொண்டு வந்தாரு. ஆனா நாளடைவுல அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கர்ம காண்டத்திலேயே நிறைய பேர் சிக்கிக்கிட்டாங்க. அதாவது அந்த கர்ம காண்டத்திலிருந்து மேற்படி ஞான காண்டத்துக்கு வரவே யாருக்கும் விருப்பம் இல்லாம போயிடுச்சு. காரணம் ஏன்னா அதுல அந்த வேள்வி இந்த வேள்வி அப்படின்னு நிறைய வேள்விகள் உள்ள கொண்டு வரப்பட்டு, இப்ப குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை இல்லாததுக்கு ஒரு வேள்வி நடத்தினா குழந்தை வந்துடும். கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகாததுக்கு ஒரு வேள்வி நடத்தினா கல்யாணம் ஆயிடும். அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கர்ம காண்டத்துல கொண்டு வந்து இணைக்க இணைக்க இந்த பிரவருத்தியில இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது உலகியல் ஆசையிலே வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதைத்தான் விரும்புறாங்க. அதாவது தனக்கு என்னென்ன சுகபோகங்களை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் எல்லாருக்குமே ஆசை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசைப்படுறாங்களே தவிர யாருமே கஷ்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அப்ப அந்த ராஜ வாழ்க்கையில நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரி மனிதர்களுடைய மனோபாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரு இந்த விஷயத்தை கொடுக்கப்பா என்ன ஆயிடுச்சுன்னா, இதுலதான் மக்களுக்கு ஈடுபாடு வந்துருச்சே தவிர தன்னை அறிவதிலையோ இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதிலையோ அக்கறை இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த கர்ம காண்டம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப மோசமான நிலையை ஒரு காலத்துல நம்முடைய பாரத தேசம் சந்திச்சது. அதாவது கர்மத்துல கண்டபடி செய்யற ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கர்மத்துல கூடுதலாக சில விஷயங்கள் எல்லாம் உள்ள நுழைச்சி உயிர் பலிகள் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அஸ்வமேத யாகம் நடத்தினா குதிரைகளை பலியிடுறதும், அப்புறம் வேறு வேறு சில மிருகங்களை எல்லாம் பலியிட்டு யாகங்கள் செய்வதும், இப்படி எல்லாம் ஒரு கொடூரத்தனமான யாகங்கள் யக்னங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த கர்மத்துல சில தவறான புரிதல்கள் எல்லாம் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் தான் கணவன் இறந்த பிறகு மனைவி உடன்கட்டை ஏற வேண்டியது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு பின்னாடி வந்தவங்க கர்மத்துல கண்டபடி காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது ஒரு எல்லை மீறி இந்த மாதிரி மக்கள் போகிற போக்க பார்த்துதான் மகான்கள் மன வருத்தம் அடைந்து அவர்களுக்கு ஒரு சரியான மார்க்கத்தை காட்டி கொடுக்கணும்ட்டு உருவாக்கப்பட்ட 2 மதங்கள் தான் சமணமும் புத்தமும். நம்முடைய பாரத தேசத்துல சமண மதம் பௌத்த மதம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா, இந்த கர்ம காண்டிகளுக்கு வைதிக மதத்திற்கு எதிராக வந்த 2 மதங்கள் தான் சமண மதமும் பௌத்த மதமும். ஏன்னா இந்த சமணமும் பௌத்தமும் இவர்களை எதிர்த்தது. ஏன்னா இவர்கள் நிறைய அக்கிரமங்கள் செய்யறாங்க, கர்மங்கிற பேர்ல தவறான காரியங்களை செய்யறாங்க, நிறைய உயிர்களை வதை செய்யறாங்க, அப்படி திசை மாறி போய்விட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு காலகட்டத்துல அந்த மதத்தையே கர்மத்தை செய்யக்கூடிய பூர்வ மீமாம்சத்தையே எதிர்த்து போராடக்கூடிய 2 மதங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே தோன்றியது. அதுதான் சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரரும் பௌத்த மதத்தை தோற்றுவித்த புத்தரும் உண்டானார்கள், வந்தார்கள். அப்ப இதனால மக்கள் நிறைய மாறுதலையும் அடைந்தார்கள். அப்ப இந்த மனோபாவம் இப்படி போய்கிட்டு இருந்த காலகட்டங்கள் வந்தது ஒரு காலத்துல. அப்ப அதை மாற்றம் செய்வதற்கு நிறைய மகான்கள் நம்ம சமுதாயத்துல தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த கர்மத்தை ஆரம்பத்துல இந்த மாதிரி புரியாம நிறைய பேர் கடைபிடிக்கிற மாதிரிதான் இப்ப இந்த கர்மகாண்டியும் அந்த கேள்வியை கேட்கிறான். அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னா, அதான் இந்த மாதிரி ஜெய்மினி மகரிஷியினுடைய மீமாம்ச சூத்திரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அந்த வேதம் கர்மத்தை மட்டும்தானே பேசுது, ஞானத்தை பத்தி பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கிறான். அதற்கு பதில் என்ன சொல்றாருன்னா, ஜெய்மினி மகரிஷி கர்மகாண்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரது குருவான வியாச பகவான் இவருக்கு முன்னரே ஆத்ம ஞானத்தை பற்றி விளக்கத்தை தனது உத்தர மீமாம்சையிலே கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா இங்க ஜெய்மினி மகரிஷி அதுக்காக ஒதுக்கப்பட்டவர், அதாவது கர்ம காண்டத்துக்காகவே ஒதுக்கப்பட்டவர். அதனால அவர் கர்ம காண்டத்தை மட்டும் தான் பேசுவார், அவர் ஞானத்தை பற்றி பேச மாட்டார். ஆனா ஞான காண்டத்தை பற்றி பேச வியாச மகரிஷியினுடைய பார்ட்டை மக்கள் மறந்துட்டாங்க, எல்லாமே கர்மத்துல போய் சிக்கிக்கிட்டாங்க. அப்ப அதனால இங்க நீ புரிஞ்சுக்கோ, கர்மம் மட்டுமே கிடையாது, ஞானம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அதுக்குள்ள வராம நீங்க தடம் மாறி போயிட்டீங்க அப்படிங்கறத அவரு அங்க புரிய வைக்கிறார். மீண்டும் ஒரு கேள்வி அந்த பூர்வ பட்சி எழுப்புறான். எப்படி எழுப்புறான்னா, வேதம் முழுவதுமே வாக்கியங்களால் எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு வினையை கொண்டிருக்கிறது, அதாவது ஒரு வினைனா ஒரு செயலை கொண்டிருக்கிறது, அந்த வினையானது ஏதாவது ஒரு செயலையும் குறிக்கின்றது. இதிலிருந்து வேதம் முழுவதிலும் கர்மங்களை மட்டுமே பேசப்பட்டிருக்கிறது, ஞானத்தை பற்றி பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ஒரு கேள்வியை அவன் பூர்வபட்சி எழுப்புறான். அதற்கு ஆச்சாரியர் என்ன பதில் சொல்றாருன்னா, எல்லா வினை சொற்களும் செயலை குறிக்காது, சில வினை சொற்கள் ஒரு உண்மையை கூறுவதற்கு கூட பயன்படுத்தப்படுகின்றது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமாக தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வினை சொல் தான்.
ஏன்னா நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், நான் பிரம்மமாகவே இருக்கின்றேன் அப்படிங்கிற வாக்கியங்கள்ல கூட அந்த அசி அஸ்மி அப்படிங்கிற 2 வேர்டும் வந்து வினைச்சொல்லா தான் பார்க்கப்படுது. அசின்னா இருக்கிறாய், அஸ்மின்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அங்க இருக்கிறாய், இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செயலை தானே குறிப்பிடுது. அதனால அது கூட வினைச்சொல்லுதான். ஆனா அதுல நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இங்க முக்கியம். அதனால எல்லாவற்றையுமே செயலாக நம்ம புரிந்து கொள்ளக் கூடாது. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அந்த வினைச்சொல் இருப்பதை சுட்டி காட்டுறாரு. அப்போ உன்னுடைய வாதம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லி, அந்த கயிறு பாம்பு உதாரணத்தில கயிற்றை பற்றிய ஞானம் தானே பயத்தை போக்குவதற்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். ஏன்னா இங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கர்மத்தினால அடைய முடியாது. அது ஞானத்தினால தான் அடைய முடியும். அதனால இங்க கயிற்றுல வந்து ஒரு பாம்பை பார்த்துட்டா, அது பாம்புங்கிறது மனதினுடைய கற்பனை தானே தவிர, அதற்காக அந்த கயித்தை போய் அடிக்கிறதுனாலயோ, அல்லது அந்த பாம்புன்னு சொல்லிட்டு பதறிட்டு நம்ம போகாம இருக்கிறதுனாலோ, அது நம்முடைய அஜ்ஞானம் தானே, அறியாமை தானே தவிர, அந்த செயல் விளைவுகளால அங்க கயிறு வந்து பாம்பா மாறினது வந்து மனதினுடைய கற்பிதம். அதற்கு ஞானம் தான் தேவை. ஞானத்தினால என்னன்னா அறிவு வரணும். அது வந்து பாம்பு இல்ல, கயிறு தான் அப்படிங்கிற அறிவு வந்துட்டா நமக்கு அது தெளிவு வந்துடும். அதை விட்டுட்டு அதை பாம்புன்னு பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் பதட்டமான சூழ்நிலையும் அதை அடிப்பதற்கான செயலும் தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். பாம்பு அடிக்க போறேன்ட்டு ஓடுவோம், ஒரு குச்சி எடுத்துட்டு வருவோம், அல்லது பயத்துல பதறிட்டு அங்கிருந்து ஒரு 10 காத தூரம் ஓடுவோம். அப்ப இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அஜ்ஞானத்தினால உண்டாகிறது தானே தவிர, அதற்கு வந்து கர்மா தேவையில்லை, ஞானம் தான் போதும் அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்க பார்க்கிறாரு. அத்தகைய அஜ்ஞானம் தான் சம்சாரத்துக்கு காரணமாகவும் இருக்கிறது. ஆகவே ஞானத்தினால் மட்டுமே மோட்சத்தை அடைய முடியும். மகா வாக்கியம் மட்டுமே அஞ்ஞானத்தையும் கொடுக்கும் என்பதாக சொல்றார். கர்மம் மோட்சத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஆகையினால் சித்த சுத்தி அடைந்து வேதாந்த சிரவணத்திற்கு தகுதியை அடைந்திருப்பவர்களுக்கு வேதாந்த மகா வாக்கியத்தின் மூலமாக அறிவை கொடுக்க முடியும். அத்தகைய அறிவை அடைந்தவர்கள் முக்தியை அடைவதற்கு உதவி செய்ய முடியும் என்பதாக இங்க தன்னுடைய உரையை முடிக்கிறார் இந்த ஆச்சாரியர். அப்ப இந்த மாதிரி வந்து இந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படியே அந்த முதல் அத்தியாயம் வாதம் பிரதிவாதமா போயிட்டு இருக்கு. வாதம் பிரதிவாதம்னா அந்த பூர்வபட்சி ஒரு கேள்வி எழுப்புவதற்கும் இங்க ஆச்சாரியர் ஒரு பதிலை கொடுப்பதற்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. அப்ப இங்க வந்து கர்மம் தான் மன சுத்திக்கு தான் பயன்படுமே தவிர அது வந்து மோட்சத்துக்கு பயன்படாது. மோட்சத்துக்கு வந்து இங்க ஆத்ம ஞானம் தான் பயன் கொடுக்கும் அப்படிங்கறத தெளிவுபடுறாரு. ஏன்னா இங்க சில விஷயங்கள் வந்து செயல்னால் அடைய முடியாது. அதுதான் நம்ம ஏற்கனவே நேற்று உதாரணம் பார்த்தோம். கழுத்துல இருக்கக்கூடிய மணிமாலையை வந்து எந்த செயல் செய்து அடைய முடியும்? அது நம்முடைய கழுத்திலேயே இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அறிவு தான் வேணுமே தவிர, அதுக்கு பதிலா நாங்க ரோட்ல போய் தேடுறதும், வீட்டுல போய் தேடுறதும், பீரோல போய் தேடுறதும் எப்படி மணிமாலை கிடைக்கும்? ஏன்னா கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற மணிமாலையை கண்ட இடத்துல தேடி கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி இங்க அந்த ஆத்மாவாக நானே இருக்கிறேன் என்பதை அறியாம அனாவசியமான பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற செயல் விளைவுகள்னால ஆத்மாவை அனுபவமாக்க முடியாது அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க கர்மம் ஞானம் அப்படிங்கிற 2 விஷயத்துக்குள்ள நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், எதற்காக கர்மம் செய்ய வேண்டும், எதற்காக ஞானத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த தெளிவு நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வரும்போதுதான் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, சரி அப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது கர்மம் ஒரு பார்ட்டு, ஞானம் ஒரு பார்ட்டு, அப்ப 2மே நான் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில கேள்வி கேட்கறாங்க இல்லையா? அதுவும் தப்புங்கிறார். என்ன காரணம்னா, அதான் இளமையா இருக்கும்போது முதுமையை அனுபவமாக்க முடியாது, முதுமையா வந்த பிறகு இளமையை அனுபவமாக்க முடியாது. 2ம் வேறு வேறு பரிமாணம். அப்ப அந்தந்த நிலையில அதைத்தான் நம்ம அனுபவமாக்க முடியுமே தவிர, ஒரு இளமையா இருக்கிறவன் முதுமை நிலையை எப்படி அனுபவமாக்க முடியும்? சாத்தியமே இல்லை. அதே மாதிரி ஒரு முதுமைக்கு வந்தவன் இளமை நிலையை எப்படி அனுபவமாக்க முடியும்? அது சாத்தியமே இல்லை. அப்ப அந்தந்த நிலையில அதை அனுபவமாக்கத்தான் முடியுமே தவிர, வேறொரு நிலைக்கு வந்த பிறகு நம்ம மீண்டும் அந்த பழைய நிலையை நினைத்து பார்க்கிறது சாத்தியமே இல்லை என்பது போல இங்க கர்மகாண்டத்தின் மூலமாக நான் வந்து மன தூய்மையை அடைந்து விட்ட பிறகு அந்த மன தூய்மையின் வாயிலாக இது போல ஆத்ம ஞான விஷயங்களை புரிந்து கொண்டு அதை நான் அனுபவத்திற்கு கொண்டு வந்த பிறகு எனக்கு மீண்டும் கர்மா என்ற ஒரு காரியம் தேவையில்லை. செயல் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. நான் அந்த அறிவாய் பிரம்மமாய் அந்த உணர்வாய் நிக்கிறது மட்டும்தான் இங்க நம்ம செய்ய வேண்டுமே தவிர, அதை விடுத்து நம்ம வேற எந்த புற விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அது ஒரு அஜ்ஞான நிலை தான் அப்படின்ட்டு தெளிவுபடுத்துறாரு. அப்ப அதைதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மேல்நிலை பாடங்களுக்கு வர வரவே நமக்கு வந்து கர்ம விளைவுகள்ல இருந்து நம்ம விடுபடுறது தான் ரொம்ப சிறப்பு.
ஏன்னா இங்க அந்த நிலைக்கு வந்து விட்ட பிறகு ஞானிக்கு வந்து தன்னை உணர்ந்து கொண்டு தான் அந்த தூய அறிவாய் பரமனாய் பரபிரம்மமாய் இருக்கிறேன்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வந்த பிறகு அவன் செயல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அவன் செயல் அங்க ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் அது தானாவே நடக்கும். அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தானாவே நடக்கும். ஏன்னா அவன் அந்த உடல்லயும் இல்ல, அந்த உலகத்திலயும் இல்ல. அவன் அந்த உணர்வா நிக்கிறான். அப்ப அங்க வந்து அந்த நிலையில அவன் பார்க்கின்ற விஷயங்கள் பூரா அவனுக்கு இந்த உடல்ல இருந்து பார்த்தா கூட சாட்சியா தான் பார்ப்பான். சம்பவத்துல சம்பந்தப்பட மாட்டான். அப்ப அதனால எதுலயும் அவன் பயப்படுறதுக்கோ, ஒரு விஷயத்தை கண்டு கலங்குவதற்கோ, இல்ல ஒரு நல்ல விஷயத்தை கண்டு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கோ, ஒரு கெட்ட விஷயத்தை கண்டு துக்கப்படுவதற்கோ ஒன்றுமே இல்லை அவனுக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா வெறும் சாட்சியாக இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருப்பான். அந்த நிலைப்பாடுதான் மகான்கள் ஞானிகளுடைய நிலை. அதாவது அந்த பிரம்மா நிலையில நின்றுகிட்டு பார்க்கிறது. அது வந்து இப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான். அந்த உடல் அனுபவத்தை கடந்து போகும்போது அந்த நிலை கூட இல்ல. ஏன்னா நானே அதுவா இருக்கிறேங்கிறதுக்கு என்ன நானே எதுல போய் பார்க்கறதுக்கு இருக்கு? எனக்கு வேறாக ஒண்ணு இருந்தா தானே அனுபவமாக்குறதுக்கு. அங்க அனுபவம்ங்கிறது கூட ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நம்ம நேற்றைய பாடத்துல கூட பார்த்தோம். நான் என்னை அனுபவமாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு அஞ்ஞானம் தான். அதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரு சர்க்கரையை வந்து நான் சுவைத்து பார்க்கும்போது அதனுடைய இனிப்பு சுவை எனக்கு தெரியும். ஆனா சர்க்கரைக்கே சர்க்கரையுடைய சுவை எப்படி தெரியும்? ஒரு நாளும் அந்த சர்க்கரைக்கு தன்னுடைய சர்க்கரையினுடைய சுவையை அறிந்து கொள்ளவே முடியாது. அது மாதிரிதான் அந்த கண்ணு கூட நம்ம உதாரணம் சொன்னோம். ஒரு கண்ணானது பல காட்சிகளை காணலாம். ஆனா அந்த கண் தன்னையே காண முடியாது. அது மாதிரி ஆத்மா புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமா அனுபவம் ஆக்குது நம்ம நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு அஜ்ஞானம், அறியாமைங்கிறது இங்க சொல்றாரு. ஏன்னா அது அதுவா தன்னில் தானா இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு வேறாக எதுவுமே இல்லை என்ற நிலையில அதற்கு வேறாக இன்னொன்று உண்டாகுது, அதை அனுபவம் ஆக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்முடைய மனம்தான் அப்படி எல்லாம் நினைச்சுக்குது. ஆத்மாவுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆத்மா அது உள்ள வர்றதும் இல்லை, போறதும் இல்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கு. ஆனா இங்க நமக்கு வந்து போறது, தோன்றி மறைகிறது, உள்ள போச்சு வெளியே வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய மனம் கற்பித்து கொண்ட கற்பனைகள். ஏன்னா இப்ப நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஆத்மா எங்கும் நிரவி இருக்கிற மாதிரி இப்போ ஒரு உடம்புக்குள்ளேயும் வந்து இருக்குது. அப்ப அதனால நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, வெளியே ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து நமக்குள்ள ஒரு ஆத்மா வருதுனாலே அது ஒரு பவுண்டரிக்குள்ள வந்துடுது, ஒரு நியதிக்குள்ள வந்துடுது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது இல்லையா? அந்த எல்லையற்ற அந்த ஆத்மா எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர முடியும்? அப்படி வர முடியாது. அது அப்படி வர்றதும் கிடையாது. அவன் வர்றதும் இல்ல, போறதும் இல்ல. அதுதான் இங்க விஷயம். அது அதுவா இருக்குது. ஆனா இங்க தோன்றி மறைகின்றதெல்லாம் ஒரு நீர்க்குமிழி போல. ஒரு நீரிலிருந்து வெளிப்பட்ட நீர்க்குமிழி அந்த நீருக்கு வேறாக இல்லைனாலும் அந்த நீர்க்குமிழிங்கிற ஒரு வடிவத்துக்குள்ள வந்த பிறகு அதுக்குள்ள நீர் இருக்குது, அப்புறம் நீர் போயிடுச்சுன்னு அங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அது மாதிரி இங்க ஆத்மா வந்துடுச்சு, ஆத்மா போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் இங்க ஒண்ணும் இல்லை. அது புரிதலுக்காக நம்ம ஒரு விஷயங்களை இப்படி எல்லாம் எடுத்து விளக்கம் கொடுக்கும்போது அது அவரவர்கள் புத்தி சக்திக்கு தகுந்த மாதிரி மாத்தி புரிஞ்சுக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குடைய புரிதல் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த தவறான புரிதலை வந்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த சொல்லி கொடுக்கும்போது அதை 10 பேர் கேட்கும்போது அது 100 பேரா மாறி அப்புறம் 1000 பேர் அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்க ஆயிடுது. அப்படியெல்லாம் கிடையாது. ஆத்மா பொறுத்த வரைக்கும் எதனுள்ளும் வருவதும் கிடையாது, போவதும் கிடையாது. அதைதான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி எல்லாம் உதாரணம் கொடுக்குறோம்னா அந்த வெட்ட வெளியாக தான் நம்ம உதாரணம் கொடுக்குறோம். வெட்ட வெளி மட்டும்தான் இருக்குது. அந்த வெட்ட வெளி தான் ஆத்மாவா நீங்க பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் ஆத்மாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. வெட்ட வெளி எதோடும் தொடர்பு கொள்வதே கிடையாது. அதனாலதான் இப்ப பஞ்சபூதங்கள்ல வந்து நீர் இருக்குது, நிலம் இருக்குது, நெருப்பு இருக்குதுன்னா அந்த பஞ்சபூத சக்திகளும் அந்த ஆத்மாவை தொடவே முடியாது. இப்ப நெருப்பு வந்து திபு திபுன்னு எரியுதுன்னா வெட்ட வெளியை எரிச்சிடுமா? அதனால எரிக்கவே முடியாது. அதே மாதிரி தண்ணி திபு திபுன்னு ஊத்துதுன்னா வெட்ட வெளியை நனைச்சிடுமா? நினைக்கவே முடியாது. அப்ப இது மாதிரிதான் காற்றும் வெட்ட வெளியை அசைக்குமா? அசைக்கவே முடியாது. அப்ப இங்க எல்லா சக்திகளும் அதை பக்கம் நெருங்கவே முடியாது. அது நம்ம ஏற்கனவே உபநிஷத்து கதையில எல்லாம் படிச்சிருக்கிறோம். அதாவது இந்திரனுடைய 5 சக்திகள் தான் இந்த பஞ்சபூத சக்தியாக இருக்கிறதுனால அந்த இறைவன் வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு இது நிக்குது. அதுகிட்ட போய் அது யாருன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறான் இந்திரன். அப்ப உடனே அக்னி பகவான் போறாரு. போய் நீ யாருன்னு கேட்கிறாரு. நான் யாருன்னு இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லுன்னு அது சொல்லுது. அப்ப இவன் வந்து நான் தான் அக்னி, எல்லாத்தையும் எரிச்சிடுவேன், எதை வேணா எரிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுது? ஒரே ஒரு புல்லை எடுத்து போட்டு எங்க இதை எரி பார்க்கலாங்குது. அதை எரிக்க முடியல அக்னி பகவானால.
அப்ப அவன் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு, என்னடா இது நம்மளோட சக்தி வாய்ந்தா இருக்குதே, நான் எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய என்னால ஒரு புல்ல கூட எரிக்க முடியலையேன்ட்டு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அவன் திரும்பி போய் இந்திரன் கிட்ட சொல்லும் போது, இந்திரன் வந்து அடுத்தது வாயு பகவான் அனுப்புறான். வாயு பகவான் அங்க போன உடனே, நீ யாருப்பான்னு கேக்குது. நான் வாயு, நான் இப்படி ஊதுனேன்னா எல்லாத்தையும் பறக்கடிச்சிடுவேன், பெரிய பெரிய புயல்ல உருவாக்கி இந்த பூமியை அப்படி சுத்தி போட்டுருவேன், அப்படிப்பட்ட பிரம்மாண்ட சக்தி படைத்தவன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இந்த புல்ல கொஞ்சம் ஊது அப்படின்னு சொல்லி புல்ல போட்ட உடனே அந்த காற்று வந்து ஊதி பாக்குது, புல்ல அசைக்க கூட முடியல. அப்ப எதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்லப்படுதுன்னா உபநிஷத்துல, அந்த எல்லையற்ற அந்த மகா சக்தியை தொடவே முடியாது, பஞ்சபூதங்களும் தொடவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வெட்ட வெளி தன்மையில அந்த அறிவு பிரம்மம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம வந்து இந்த உடல் எடுத்து வந்தவங்க எல்லாம் ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கிறோம், பஞ்சபூதங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பஞ்சபூதங்களுக்குள்ள இருந்து பஞ்சபூத நீதிக்கு கட்டுப்பட்டு நம்ம இந்த இயற்கையில இருக்கிறதுனால நம்முடைய நிலைப்பாடை வந்து ஈஸ்வர தன்மையா தான் இங்க பார்க்கணுமே தவிர அது பிரம்மத்தினுடைய தன்மையில இங்க எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்ன, மனோசக்தியா விரிஞ்சு இங்க வியாபிச்சு இருக்கிறோம். அப்ப இந்த அஜ்ஞானம் நமக்கு நீங்கி அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கின்றது என்று நாம் நம்மை உணரும் போது, அதுதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது, நம்முடைய இந்த மாய உருவம் மறைந்து நம்முடைய உண்மை சொரூபம் அனுபவம் ஆகிறது தான் இங்க ஆத்ம ஞானம், ஆத்ம அனுபவம், ஆத்ம அனுபூதி அப்படின்னு சாஸ்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுது, பல வகைகளை புரிய வைக்க முயற்சி பண்ணுது. அதுக்கு தான் கண்ணாடி ஓமானம், அந்த ஓமானம், இந்த மாதிரி பல ஓமானங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்ட்டு முயற்சியை கையாளுது. அப்ப இது புரிந்து கொள்ளக்கூடிய சக்திக்கு நமக்கு இங்க என்ன தேவைப்படுதுன்னா அறிவு தான் தேவைப்படுது. மனித அறிவுல ஒரு உயர் படிமான அறிவுக்குள்ள நம்ம வந்து சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மன தூய்மையோடு இருக்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கணும்னாலே அதுக்கு மன தூய்மை தான் ரொம்ப முக்கியம். மனசு தூய்மையா இருந்தா தான் இந்த விஷயம் உள்ள போகும். இல்லைன்னா அந்த மனசு என்ன பண்ணும், விதண்டாவாதம் பண்ணும். இப்ப இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஏன் கேட்கப்படுதுன்னா, தூய்மையற்ற மனம் தான் இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விகளோ மற்ற விஷயங்களையும் கேட்டு கேட்டு என்னமா எனக்கு நிறைய தெரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி அது வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஞானிகளும் ரிஷிகளும் ரொம்ப பொறுமையா சாஃப்டா தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கு, அதனால நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்ட்டு பொறுமையா தான் பதில் சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த கேள்வி பதில் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாடத்திட்டத்துல இப்ப இந்த நைஸ்கரிம சித்தியில இந்த மாதிரி ஆச்சாரியருக்கும் பூர்வ பட்சிகளுக்கும் ஏற்பட்ட அந்த கேள்வி பதில் பகுதியில அவர் தெளிவா விளக்கம் கொடுத்துறாரு. கர்மாங்கிறது எப்ப பயன்படும்னா மன தூய்மைக்கு மட்டும்தான் பயன்படும். அதுல நீ என்ன கர்ம காரியங்கள் வேணா செய்யி, அது பூரா உன்னுடைய மனதை தூய்மைப்படுத்துமே தவிர அதன் மூலமா வீடு பேரு அந்த மோட்சம் உண்டாகாது, அது சாத்தியமே கிடையாது. அப்ப ஒரு ஞானத்துல வந்து அது சாத்தியம் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் இந்த யாகம் பண்ணி நான் மோட்சத்தை அடைஞ்சிட்டேன், அந்த யாகம் பண்ணி மோட்சம் அடைஞ்சிட்டேன்னு சொல்றதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறத ஆணித்தரமாக சாஸ்திரம் எடுத்து சொல்லிடுது. அப்ப மோட்சம்ங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஆத்ம நிலை, அந்த பிரம்ம நிலை, பிரம்ம அனுபவம், அது என்னுடைய சொரூபம்ங்கிறதுனால அதை அடைவதற்கு ஒண்ணும் இல்லை, அதுவா தான் நான் இருக்கிறேன். அப்ப அது எனக்கு தெரியணும்னா என்னுடைய அறியாமை நீக்கப்பட்டா போதும். ஏன்னா நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன். என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகள் நீங்கிவிட்டா நான் அந்த தூய அறிவு தாங்கிறது எனக்கு அனுபவம் ஆகுமே தவிர, மற்றபடி அதை வேற எந்த வகையிலும் நாம நம்மளை தெரிந்து கொள்வதற்கான தலைகளா நிக்கிறதுனாலயோ, மூச்சு பயிற்சி பண்றதுனாலயோ, இல்ல ஜபதபங்கள் பண்ணுவதனாலயோ, எந்த ஒரு கர்ம காரியத்தினாலும் நாம் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து நமக்கு மன தூய்மைக்கான ஒரு வழி அப்படிங்கிறத இந்த சாஸ்திரம் வந்து பெற்ற வெளிச்சமா சொல்லி கொடுத்துருது. இப்ப 2வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த வேதாந்த சிரவணத்தின் மூலமாக அளிக்கப்பட்ட அஜ்ஞானமானது திருப்பி வரவே வராது. ஏன்னா இங்க ஞானம் வந்து விட்டதுனால நம்ம இடத்துல திருப்பி அது அறியாமை வரக்கூடாது, வராது. ஞானம் அடைந்து அதில் நிலை பெற்று விட்டால் அதுதான் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த கருத்தை மனதில் நன்கு நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த 2வது அத்தியாயத்துல சொல்றாரு. மொத்தம் நம்ம 4 அத்தியாயங்கள் அவரு கொண்டு வந்தாரு. அதுல முதல் 3 அத்தியாயங்கள்ல நிறைய விஷயங்களை பேசுவாரு. அதனுடைய ஒட்டுமொத்த தன்மையை எடுத்து 4வது அத்தியாயத்துல சொல்லி முடிச்சிடுவார். இப்படித்தான் இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கு, இந்த நைஷ்கர்மிய சித்தி. அப்ப நம்ம முதல் அத்தியாயத்துல ஓரளவுக்கு முடிச்சுட்டோம். இப்ப 2வது அத்தியாயத்தை பார்க்கிறோம். இப்ப இந்த நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம மனசுல நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால நமக்கு வாழ்க்கையில் வருகின்ற எந்த சூழ்நிலையும் இந்த கருத்தின் துணை கொண்டு துணிவுடன் எதிர்கொண்டு நாம் வெற்றி பெற முடியும். முழு மனதுடன் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஏன்னா புரிஞ்சிருச்சு. அப்ப நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா அதுவாகவே நான் இருக்கிறேன்ற அந்த ஆத்ம நிலையில ஆனந்தமாக இருக்கும்போது இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லைங்கிற நிலைப்பாட்டுல அந்த இயற்கையானது சரியா இயங்கிட்டு இருக்கும்.
அதுதான் இங்க நிகழ்வுன்னு சொல்றோம். அந்த நிகழ்வுல பயணம் பண்றது. அதாவது இந்த நிகழ்வுல எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண வேண்டியதில்லை. அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப என்ன நடக்குதோ அப்படியே நடக்கும். அதை ஒண்ணும் நீங்க மாற்றம் பண்ணக்கூடாது. மாற்றம் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாம் எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு சினிமா படம் உதாரணமா சொல்றோம். எப்படி சொல்றோம்? ஒரு படம் எடுத்தாச்சு, படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துல காட்சிகளை மாத்த முடியாது. அடுத்தடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதான் படத்திலேயே சுவாரஸ்யம். படத்தினுடைய கிளைமேக்ஸ் தெரிஞ்சுட்டா அந்த படத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். கதாநாயகனும் கதாநாயகியும் இங்க கட்டி வச்சு வில்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கடைசியில கதாநாயகன் செத்து போவானா, இல்ல அந்த கதாநாயகனும் கதாநாயகி விடுவிக்கப்படுவார்களா அப்படிங்கிறது தான் த்ரில்லிங் அந்த படத்திலேயே. அப்ப அந்த கதாநாயகனும் கதாநாயகி விடுவிக்கப்படுவார்களா படமாட்டார்கள் த்ரில்லிங்க பாக்குறது தான் நம்ம படம் பார்க்கவே போய் உட்காந்துருக்கிறோம். ஆனா உங்களுக்கு முன்னாடியே பார்த்து பாருங்க, கடைசி சீன் இதானுங்க, கதாநாயகி பாருங்க விடுபட்டு கார்ல ஜாலியா போறாங்க அப்படின்னு காட்டிட்டா, நீங்க முன்னாடியே படம் பார்க்கும்போது கதாநாயகனை கட்டி வச்சு உதைக்கும் போது இது எனக்கு தெரியும், அவன் விடுதலை ஆயிடுவான், பின்னாடி ஜாலியா கார்ல போவான், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு மனசு நினைக்கும். அப்ப அந்த படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமா? இன்ட்ரெஸ்டா இருக்காது. அப்ப அது மாதிரி இங்க இந்த உலகம்ங்கிற ஒரு திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துல சீன் நடந்துகிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்கறது தான். அந்த சீனுடைய முடிவு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. தெரியாம இருக்கிறது தான் இங்க சஸ்பென்ஸ். அந்த மாதிரிதான் படம் ஓடுனா தான் அந்த வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா முன்னாடியே விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டா அதுல இன்ட்ரெஸ்டே போயிடும், வாழ்றதுக்கே பிடிக்காது. ஏன்னா நினைச்சு பாருங்களேன், இப்ப வந்து 10 நாள் கழிச்சு இந்த தேதியில நீங்க இறந்து விடுவீர்கள் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இந்த 10 நாள்ல நீங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. 10 நாள்ல உங்களுக்கு மரணம் வரப்போகுது, இந்த 10வது நாள் நீங்க இறந்துருவீங்க, இந்த டேட்ல இந்த டைம்ல உங்களுக்கு மரணம் அப்படின்னு ஒரு டேட்டை குறிச்சு கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், நிம்மதி பூரா போயிடும். என்னென்ன ஆசைப்பட்டு வாழணும், எப்படியெல்லாம் நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு கற்பனை பண்ணியிருந்தோமோ எல்லாம் களைஞ்சு போயிடும். அந்த 10 நாளுக்குள்ள என்னென்ன செய்ய முடியுங்கிறத மனசு சிந்தனை பண்ணும். என்னதான் செஞ்சாலும் நம்ம இறந்துட போறோம், ஒண்ணுமே நமக்கு கிடைக்காதுங்கிற பயம் வந்துடும். அப்ப நிம்மதியெல்லாம் போய் வாழ்க்கைய ஒரு வீணா போயிடும். அந்த 10 நாளும் வந்து வேஸ்டான ஒரு வாழ்க்கையா மாறி பதட்டம், பயம், கவலை அப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுடும். அப்படி வாழ்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நிகழ்வுல அப்படியே பயணம் பண்ணு, என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கோ, சீன் பை சீன் பாரு, அந்த சீன்ல எந்த சேஞ்சஸும் நீ பண்ணாத, அந்த சீன்ல என்ன வருதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம நடைமுறையில பாக்குறோம் உலகத்துல. ஒரு பக்கம் கொலை நடக்குது, ஒரு பக்கம் கும்பாபிஷேகம் நடக்குது, ஒரு பக்கம் போர் நடக்குது, அப்புறம் ஒரு பக்கம் மக்கள் ஆடம்பரமா ஜாலியா வாழ்றது, சுகபோக வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாம் பார்க்கலாம். ஆனா எல்லாம் படம் தான். அதாவது ஓடுறத அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறது தான் இங்க ஞானிகளுடைய நிலைப்பாடு. இந்த பாடத்தினுடைய முதிர்ச்சி, ஆத்ம ஞானத்தினுடைய அறிவு வளர்ச்சி என்ன அப்படின்னா, எடுக்கப்பட்ட படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கறது தான். அதுக்கு தான் ஆத்ம ஞானம் தேவைப்படுது. அது தெரியாம நம்ம வந்து ஒவ்வொன்றும் சீரியஸா எடுத்துக்கிட்டு நிகழ்காலத்துல வாழாம கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு எதிர்காலத்துல ஒரு திட்டமிட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் பல பிளான் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா மனதனுடைய பிளேவா மாறி அதனால பல சிக்கல்களை உண்டாக்கி கொண்டு நம்ம என்ன பண்றோம், நிம்மதி இல்லாம தான் வாழ்றோம். பெரும்பாலானவருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா நிம்மதியே கிடையாது, யாருக்குமே சந்தோஷமே இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? யாருமே நிகழ்காலத்துல வாழ்றது இல்லை, இந்த நிகழ்வை ஏத்துக்கிறது இல்லை, இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுல ஏத்துக்கிறது இல்லை, திட்டமிடல் ஜாஸ்தியா இருக்குது, கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுறது ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இப்படி வாழ்றதுனாலதான் மகிழ்ச்சியே இல்லை, நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறதே இல்லை. ஆனா நீங்க நிகழ்காலத்துல அந்த நிகழ்வுல பயணம் பண்ண பழகிட்டீங்கன்னா, இருக்கிறது அப்படியே எடுத்த படத்தை அப்படியே பார்க்க பழகிட்டீங்கன்னா அந்த படத்தை நீங்க ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அது படம் தானே. படத்துல வர்ற சீனை பார்க்கும்போது அதுல ஒரு டூயட் சீன் வந்தாலும் நீங்க ஜாய்ஃபுல்லா பார்க்கலாம், ஃபைட் சீன் வந்தாலும் அருமையா ஃபைட் இருக்கு அப்படின்னு ரசிக்கலாம். ஆனா நீங்க அதை படமா பார்க்காம சீரியஸா பாத்தீங்கன்னா ஃபைட் சீன்ல நீங்க எழுந்து சேர் நொடியில உட்கார வேண்டியிருக்கும், டூயட் சீன்ல வந்து பக்கத்துல இருக்கிறவனை கட்டி பிடிக்க வேண்டி வந்துடும், இதெல்லாம் பிரச்சனை கொண்டு வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி மைண்ட் வந்து அந்த சீன் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதனால பிரச்சனைகளை தான் நம்ம கொண்டு வருமே தவிர நிம்மதியா படம் பார்க்க முடியாது. அப்ப அதனால படம் பார்க்கறதுங்கிறது அப்படியே நிகழ்வுல பயணிக்கிறது. அது என்ன நடக்குதோ அப்படியே வேடிக்கை பார்க்கணும், ஜாலியா அந்த படத்தை ரசிக்கணும். அந்த நிலையில இருக்கிறது தான் இங்க ஞானம், ஆத்ம அனுபூதின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப ஆத்ம ஞானம் ஆத்ம அனுபூதினா ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கற்பனையிலே நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஏதோ பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாம் செய்யறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள், அதி சுலபம். ஆத்ம ஞானம் அதி சுலபம்.
அது என்னன்னா என்னுடைய யதார்த்தம், என்னுடைய சொரூபம். அப்ப என்னுடைய சொரூபத்துல இருந்து நான் இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை, இங்க எல்லாம் பிளே, படம் ஓடுக்குது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா இங்க வந்து நம்ம எதையும் மாற்ற முடியாது. வருவதை அப்படியே ஏத்துக்கிட்டு போறதுதான் நமக்கு நன்மையும் கூட. மாற்ற முயற்சி பண்றதுனால தான் பிரச்சனை. அதனால புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கறதா சாஸ்திரம். இந்த ஆத்ம ஞானமே அதுக்கு தான் கொடுக்கப்படுது. அஞ்ஞானிகள் தான் என்ன பண்ணுவான்? மாற்ற முயற்சி பண்ணுவான். வாழ்க்கையை மாத்த முயற்சி பண்ணுவான். அதனால வரக்கூடிய சுக துக்கங்களை அவன் அனுபவமாக்கிக்கிறான். ஆனா ஞானிகள் எந்த மாற்றத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. அனுபவத்தை ஆனந்தமா ரசிப்பாங்க. என்ன நடந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பிரசாதமா பார்ப்பாங்க. அது அவர்கள் வாழ்க்கையில நடந்தாலும் அதை பிரசாதமா தான் பார்ப்பாங்க. மற்றவர்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் அது அப்படியே பிரசாதமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது இறைவனுடைய செயல்ல அது நடந்துகிட்டு இருக்கு. அழகா எடுக்கப்பட்ட படம் ஓடிக்கிட்டு இருக்கு. டைரக்டர் வந்து அருமையா படம் எடுத்திருக்காரு. சீன் பை சீன் நல்லா நடிக்க வச்சிருக்காரு. அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதுதான். அந்த புரிதல் தான் இங்க ஆத்ம ஞானம். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த நிலையில நம்ம நின்னுட்டோம்னா அதுதான் நம்முடைய சொரூபமே. அதுல நின்னும் போது நம்ம அதுவா இருக்கிறோங்கிற ஆனந்தம் நமக்கு அனுபவமாகும். அது நிக்காதனால தான் நமக்கு ஆத்ம அனுபவம் உண்டாக மாட்டேங்குது. ஏன்னா நாம வந்து அது ஏதோ அடையக்கூடிய பொருள் போல் இருக்குன்ட்டு வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அதனாலதான் இங்க சொல்றாரு, இந்த கருத்துக்களை நன்கு வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த நூலில் கூறப்பட்ட வழிமுறைகளின்படி என் வாழ்க்கையை நடத்தி செல்வேன் என்று மனதுக்கு ஒரு நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து செயல்படுத்துவதின் முழு முயற்சியுடன் நாம் ஈடுபட வேண்டும். இதுதான் இந்த நூல் கொடுக்கக்கூடிய முக்கிய ஒரு மரியாதையாகவும் பார்க்கப்படுது. அப்புறம் ஞான யோக பாதையில் பயணிப்பதற்கு முன்பு இந்த மனநிலையை நம்ம அடைந்து விட வேண்டும். வேதாந்த உபதேசத்தில் முழு நம்பிக்கையுடன் முயற்சியை தொடர வேண்டும். இல்லை என்றால் எவ்வளவு நாட்கள் படித்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மனதில் அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கும். அதாவது வேதாந்த கருத்து வந்து என்னுடைய அனுபவத்திற்கு வரவில்லை, இன்னும் ஆத்ம சாட்சா்காரம் எனக்கு ஏற்படவில்லை, அதை பற்றிய முழு அறிவை அடைய முடியவில்லை என்று போன்ற பலவிதமான ஆதங்கங்கள் நம்முடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் வந்து மனதினுடைய ஒரு அஞ்ஞானம் தான். அந்த புரிதல் வராதனால மனசு வந்து அதெல்லாம் எதிர்பார்க்குது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இங்க கிடையாது. இந்த வேதாந்த சாஸ்திரத்தை ஒழுங்கா நம்ம சிரவணம் பண்ணாலே, காது கொடுத்து கேட்டாலே நமக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில எல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடும். ஏன்னா அது பூரா தெளிவா சொல்லிடுது இல்லையா? வேதாந்த சாஸ்திரத்தை வந்து நீங்க அடிப்படையிலிருந்து படிச்சிட்டீங்கன்னா அதுல சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் மனசுக்குள்ள போய் பதிஞ்சிடுச்சுன்னா மனசு என்ன பண்ணும்னா தன்னுடைய அஜ்ஞானத்தை பூரா நீக்கிக்கும். ஏன்னா இங்க மனம் வந்து எப்படி தன்னுடைய அஜ்ஞானத்தை நீக்கி அந்த அறிவா பிரகாசிக்குது அப்படின்றதுக்கு நம்ம பல உதாரணம் சொல்லி இருக்கிறோம். அது எப்படி புரியுற மாதிரி சொல்லலாம்னா, இப்போ ஒரு டிச்சு தண்ணி எடுத்து ஒரு டம்ளர்ல வச்சிருக்கீங்க. அது ஒரு கலங்கிய கசடான தண்ணி. அந்த கசடான தண்ணி இருக்கிற ஒரு டம்ளர்ல வந்து ஒரு சொம்புல நல்ல தண்ணியை மொண்டுக்கிறீங்க. அந்த டம்ளர்ல ஊத்திக்கிட்டே இருங்க. ஊத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த கசடு குபுக் குபுக்குன்னு வெளியே வந்துகிட்டே இருக்கும். திருப்பி நல்ல தண்ணி தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த அழுக்கு பூரா வெளியே வந்து கடைசியில பாத்தீங்கன்னா அந்த டம்ளர்ல நல்ல தண்ணி மட்டும் இருக்கும், பியூர் வாட்டர் மட்டும் இருக்கும். அப்ப என்ன நடந்தது? அந்த தண்ணியை மேல் ஊத்த 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 அந்த கெட்டதெல்லாம் வெளியே போய் அங்க வந்து பியூர் வாட்டர் அந்த டம்ளர்ல நிரப்பப்பட்டது போல இங்க மனதுல ஏற்கப்பட்ட கழிவுகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அஜ்ஞானத்தினால மற்றவர்கள் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் புகுத்தி கண்ட குப்பைகளை வச்சுக்கிட்டு இருக்கிற மனசுக்கு இந்த ஆத்ம ஞானம் உள்ள போக போக, இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பாடங்கள் உள்ள போக போக அந்த பியூரிபிகேஷன் தானாவே நடக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதுவே மைண்ட் தூய்மை பண்ணும். அப்ப கடைசியில அந்த மனம் வந்து அப்படியே அவ்வளவு ஒரு தூய்மை ஆயிடும். அது எப்படி கண்ணாடி டம்ளர்ல ஊத்த தண்ணி வந்து முழுமையா தூய்மையாகி நல்லா தெளிவான தண்ணீரா மாறுதோ அது போல இங்க மனசு வந்து ஒரு தெளிந்த மனசாக மாறிடும். அப்ப அந்த தெளிந்த மனதுல தான் நமக்கு எல்லாம் தெரிய வரும். கண்ணாடியில வந்து அந்த அழுக்கு இருக்கும்போது அது என்னென்ன இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா அந்த தண்ணி தெளிந்த பிறகு அது தெளிந்த நீர்ல என்னென்ன இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும். அவ்வளவு கிளியரா இருக்கும். அது மாதிரி இங்க மனசுல எல்லாமே தெரிய வரும். அதுதான் புரிதல்னு சொல்றோம். இங்க புரிதல்னு என்ன சொல்றோம்னா, இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களை உள்வாங்கும் போது அதை புரிஞ்சுக்கிற பக்குவம், அது மனசுல அந்த பியூரிபிகேஷன் இருந்தா அந்த பக்குவம் இருக்கும். இல்லைன்னா நம்ம சொல்றது வந்து ஏதோ புரியாத ஒரு பாஷை மாதிரி இருக்கும். தமிழ்ல தான் பேசிட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்கு அது உள்ள போய் வேலையே செய்யாது. காரணம் என்னன்னா அது ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆத்மாங்கிறாங்க, வேதம்ங்கிறாங்க, வேதாந்தம்ங்கிறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க, புது புது பாஷையா இருக்குது அப்படின்ட்டு மனசு அதை ஏத்துக்காது. அப்ப இது வந்து ஏத்துக்கிற பக்குவம்ங்கிறது அந்த புனித தன்மையில தான் வர முடியுமே தவிர அது அழுக்கு இருக்கிற மனசுல வராது அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாகவும் நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம்.
அப்ப அதுக்கு என்ன வழின்னா அந்த சிரவணம் பண்ணணுங்கிறாரு. இங்க வந்து ஒரு முக்கியமா அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா சாஸ்திர சிரவணம். சாஸ்திர சிரவணம்னா வேத பாடங்களை கேட்க வேண்டும், காதுகளால் கேட்க வேண்டும். அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுது, இந்த நைஷ்கர்மிய சித்தி நூல் என்ன சொல்லுது, இந்த ஆச்சாரியர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம காதுகளால் கேட்க கேட்கத்தான் நமக்கு அந்த மன தூய்மை உண்டாகும் அப்படிங்கிறது தான் இங்க கர்மகாண்டத்தினுடைய ஒரு பகுதியாக இதை பார்க்கப்படுது. ஆனா இந்த மன தூய்மை வந்து விட்டால் போதும், அந்த ஆத்ம அனுபவம் உண்டாகிவிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த தூய்மை மனதுல தானாகவே அந்த அறிவு பிரகாசிக்கும். அந்த அறிவு பிரகாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். என்ன தெரிய வரும்? தன்னுடைய யதார்த்தம் என்ன, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, அதுல இறைவன் என்ற ரோல் எங்க இருக்கு, அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவங்கிற எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கிடைச்சிடும். கிடைச்ச பிறகு அந்த புரிதல், அந்த தெளிவு, அந்த ஞானம் வந்து ஆனந்தத்தை கொடுத்துரும். அப்புறம் ஆனந்த அமைதி தான் நமக்கு எப்பயுமே. அந்த நிலைப்பாடை வந்து எப்படி சொல்லலாம்னா, அந்த ஆங்கில வார்த்தையில சொல்லணும்னா பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸ் தான். அந்த அமைதியும் ஆனந்தமும் நிறைந்து இருக்கும். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அமைதி ஆனந்தம் தான் வேணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருந்தா அங்க யாராவது இருக்க விரும்புவோமா? இப்ப வார் நடந்துகிட்டு இருக்கு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும். இப்ப லெபனான் இஸ்ரேல் வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஆடுறான்னா அந்த இடத்துல போய் நம்ம வாழ விரும்புவோமா? எப்ப குண்டு மேல விழுன்னு தெரியாது. நம்ம மேல குண்டு விழுமா இல்ல துப்பாக்கி வந்து சுடுவானுங்களா தெரியாம பயந்துகிட்டு இருக்கிற ஒரு பயத்துல தான் இருப்போம். அப்ப அந்த மாதிரி வாழ்க்கை யாராவது விரும்புவோமா? நாம இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். பக்கத்து வீட்டுக்கான சண்டைக்கு வந்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப இன்னொரு நாடு சண்டை போடுதுன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது ஒரு நரக வாழ்க்கையா மாறிடும். அப்ப அந்த மாதிரி வாழ்றதெல்லாம் இங்க வாழ்க்கை. ஆனந்தமா அமைதியா வாழ்றதுதான் இங்க உண்மையான வாழ்க்கை. அது எங்க நடக்கும் அப்படின்னா நம்முடைய மனதுல தான் நடக்கணும். வெளியே நடக்காது. வெளியே நடக்கவே நடக்காது. ஏன்னா வெளியே எல்லா ஆர்ப்பாட்டம் அக்கிரமம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த அத்தனை ஆர்ப்பாட்டம் அக்கிரமங்களையும் பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அது மாறி போயிடும். அதைத்தான் நான் சொல்றேன். படம் பார்க்கிற பார்வையாளனா நீங்க மாறிடுவீங்க. அந்த படம் பார்க்கிற பார்வையாளனா நம்ம மாறிட்டா அந்த படத்தை ரசிக்கலாம். ஆனா அந்த படம் பார்க்கிற பார்வையாளனா மாறாம அந்த படத்துக்குள்ளேயே போய் நுழைஞ்சிட்டீங்கன்னா சீன் பை சீன் நீங்க வந்து சீட்டுல இருந்து எழுந்திருக்க வேண்டிய வரும், அல்லது பிரச்சனை பண்ண வேண்டியதா வரும். அந்த சோக சீன் வந்தா அழுதுகிட்டு இருப்பீங்க, சண்டை சீன் வந்தா பக்கத்துல இருக்கிறவனை அடிச்சிடுவீங்க. இந்த மாதிரிலாம் நடந்துடும். அப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்குது. அதனால அந்த மாதிரி வாழாம இந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆத்ம ஞானம் தேவை. ஆத்ம ஞானம் இதற்குத்தான் தேவை, சாமியார் ஆகிறதுக்கு இல்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆத்ம ஞானம் அடைஞ்சா சாமியார் ஆயிடுவோம் போல் இருக்கு, சன்னியாசி ஆயிடுவோம் போல் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆத்ம ஞானம் அடைந்து விட்டா ஆனந்தமும் அமைதியும் வந்துவிடும். அந்த நிலை வந்து ஒரு சன்னியாசி சாமியாருடைய நிலை அப்படின்னு பார்க்கப்படுது. அது ட்ரெஸ்ல இல்ல, மனசுல நடக்க வேண்டிய மாற்றம். நீங்க அமைதியா ஆனந்தமா இருந்துகிட்டு நீங்க கலர் ட்ரெஸ் போட்டா யாராவது வேண்டாம்னு சொல்ல போறாங்களா? ஆனா நீங்க அக்கிரமங்களை அழிச்சாட்டியும் பண்ணிட்டு காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா யாராவது விரும்ப போறாங்களா? ஒண்ணுமே. நம்ம மனசு தான் இதெல்லாம் அப்ளை பண்ணுது. அதாவது ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டதுனால அவன் சாமியார் ஆயிட முடியாது, கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது. இங்க உள்ள மன தூய்மை தான் அந்த ஆத்ம ஞானத்துக்கு வழிவகுக்கிறதே தவிர வெளியே நம்ம ட்ரெஸ் மாற்றுறதுனாலயோ புறத்துல வந்து தோற்றத்தை மாற்றுவதனாலயோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுனாலயோ ஒன்னும் ஆயிடாது. அப்படியே ஜடா முடி விட்டு கழுத்துலதே உத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு ஒரு வேடதாரியா வாழ்றதல்ல வாழ்க்கை. நம்முடைய மனதுல அமைதியும் ஆனந்தம் இருந்தா அதான் வாழ்க்கை. அது வந்துட்டா அவன் தான் இங்க உண்மையா ஞானி. அவன் தான் ஆனந்த வாழ்க்கையை வாழ்றான். மற்றபடி வெளி வேஷத்துல வாழ்றவெல்லாம் அது வேஷதாரியா தான் வாழ முடியும் தவிர ஆனந்தமாக வாழ முடியாது. அதை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய விஷயமா பார்க்கிறோம். அப்புறம் அவநம்பிக்கையானது சில சமயங்களில் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்ள வைக்கும். வேதாந்த உபதேசத்தை விரும்புகிறேன் என்றும் உபனிஷத்தும் அதை உபதேசிக்கும் குருவும் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கிறார்கள் என்றும் சமாதானம் செய்து கொள்வார்கள் சிலர். ஆனால் தனது வாழ்க்கையில் வேதாந்த கருத்துக்களை பயன்படுத்த துணிவற்றவர்களாக இருப்பார்கள். வேதாந்தம் படிப்பதற்கு மட்டும்தான் வாழ்க்கை துணைக்கு இறைவன் தான் என்ற கொள்கையோடு இருந்து கொண்டிருப்பார்கள். நிறைய பேர் அப்படித்தான். அதாவது வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சிடுவாங்க, படிச்சுட்டு அந்த ஆத்ம ஞானத்துக்குள்ள எல்லாம் வரமாட்டாங்க. எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது பார்த்துக்கும், நான் அந்த இறைத்தன்மை கிட்டதான் என்னுடைய வாழ்க்கைக்கு அது தேவைப்படுது அப்படின்னு சில விஷயங்கள்ல மேலும் அந்த இருமைகள்லயே சிக்கி கொண்டிருப்பார்கள். இவ்வாறு இருப்பவர்களை வந்து கர்ம யோகி என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்கள் ஞான யோக சாதகர்கள் அல்ல அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதாவது எப்ப வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்ட பிறகு கூட அவன் மீண்டும் இறைவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஈஸ்வர காரியம் ஈஸ்வர செயல் திருப்பி ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்றான்னா அவன் கர்ம யோகி தான், அவன் ஞான யோக சாதகன் அல்ல.
அப்ப என்ன வித்தியாசம்? ஞான யோகிக்கும் கர்ம யோகிக்கும் என்ன வித்தியாசம்? அதையும் சொல்றாரு. கர்ம யோகி வாழ்க்கையை இறைவன் துணை கொண்டுதான் நடத்தி கொண்டிருப்பான். கர்ம யோகியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பூரா இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இறைவன் தான் இதெல்லாம் செய்யறான் அப்படின்ட்டு அவனுடைய நிலைப்பாட்டை நடத்துவான். ஆனா ஞான யோகி இறைவனின் உபதேசங்களின் துணை கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பான். அப்ப இங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கணும். அதாவது இறைவனுடைய துணை வேற, இறைவனுடைய உபதேசம் வேற. இப்ப இறைவனுடைய துணைன்னா ஒவ்வொரு முறையும் நான் அம்மாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டே தான் கூட போகணும்னு ஆசைப்படுற மாதிரி ஆயிடும். அப்ப நான் சின்ன குழந்தைல அம்மா கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவா, ஆய் போனா பொச்சி கழுவி விடுவா. ஆனா வயசாகும் போது அதையே எதிர்பார்க்க முடியுமா? அது நடக்காது. ஆனா நம்ம அதை எதிர்பார்க்கணும் அப்படின்னா அது நம்முடைய அறியாமை தானே. வளர வளரவும் எனக்கு அம்மாவுடைய துணை வேணும், அம்மா கையை பிடிச்சி கூப்பிட்டு போ, எனக்கு ஆய் போனா பொச்சி கழுவி விடுனா நல்லா இருக்குமா? பாக்குறவங்க சங்கடப்படுற மாதிரி இருக்கும், திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அம்மாவுடைய துணை தேவையோ அந்த அளவுக்கு அம்மாவுடைய துணையை பயன்படுத்தி விட்டு அதற்கு பின்பு நமக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு இல்லையா, அதன்படி நம்ம வாழ கத்துக்கிறோம். அதுதான மனித வாழ்க்கை. அது மாதிரி இங்க தெய்வீக வாழ்க்கையும் அப்படித்தான். அதாவது ஆரம்பத்துல எனக்கு வேறாக ஈஸ்வரனை நான் நாடுறேன். அப்ப ஈஸ்வரனை நான் கர்ம யோகியா அணுகுறேன். அப்ப ஈஸ்வரனுடைய துணை எனக்கு தேவை. ஆனா இந்த ஆத்ம ஞானம் எனக்கு உள்ள வந்த பிறகு, நானே அந்த இறைவன் என்ற நிலைப்பாடு வந்த பிறகு என்னுடைய வைபவத்தினால் தான் இந்த உலகமே இருக்கின்றதுங்கிற நிலையில் நான் நிற்பேன். அப்ப அந்த நிலை ஞான யோக நிலை. ஞான யோகிக்கு இங்க என்னுடைய செயல் எதுவும் இல்லை, எல்லாம் அந்த செயல் நடக்குதுங்கிற அந்த சப்ஜெக்ட்ல இருந்து வெளியே வந்து நானே எல்லாமா இருக்கிறேங்கிற நிலையில அப்படி நின்றுகிட்டு இருப்பான். அவனுக்கு எந்த ஒரு துணையும் தேவையில்லை, இன்னொரு துணை தேவையில்லை. அதுதான் இங்க சொல்றாரு. அவன் இறைவனின் உபதேசங்களின் துணை கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பான். மேலும் கர்ம யோகி இறைவனை மட்டும்தான் நம்பிக்கொண்டிருப்பான். ஆனால் ஞான யோகி இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் அவர் உபதேசங்களின்படி தன் வாழ்க்கையை முறையாக மாற்றி செயல்பட்டு கொண்டிருப்பான். அதே மாதிரி கர்ம யோகி வாழ்க்கையை இறைவனை நம்பித்தான் நடத்தி கொண்டிருப்பான். தனக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்கு இறைவனின் உதவியை நாடுவான். ஆனால் ஞான யோகி வாழ்க்கையை இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்வான். அவன் எதையும் மாற்ற விரும்ப மாட்டான். ஏன்னா கர்ம யோகியினால என்னன்னா, ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனைனா கடவுள்கிட்ட போய் முறையிடுவான். ஆனா இங்க ஞான யோகி வந்து எப்படின்னா, புரிஞ்சு போச்சு இந்த செயல்கள் எல்லாம் உண்மையில இல்ல, இதெல்லாம் ஒரு தோற்றம். அப்ப இதுல போய் நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும்? அப்ப அது நடக்கிறது நடக்கட்டும், ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த செயல் விளைவுகளை அப்படியே ஈஸ்வர பிரசாதமா பார்த்துட்டு இருப்பானே தவிர அதுல மாற்றம் பண்ணலாம் விரும்ப மாட்டான். அது புறத்துல நடந்தாலும் சரி, தனக்கு நடந்தாலும் சரி. அதுதான் மகான்களுடைய நிலைப்பாடு. இப்ப மகான் ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப மகான் ரமண மகரிஷியை வந்து சந்திக்கும் போது, இந்த 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்குதே, நீங்க ஏன் கொஞ்சம் கூட சீரியஸா இல்லாம எப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அத்தனை உயிர்கள் கொல்லப்படுதுன்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது, ஓ அப்படி ஒரு இது நடந்துட்டு இருக்கா, நான் ஏதோ படம் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு, சாதாரணமா எடுத்துக்குவாரு. அப்ப வந்து அவருக்கு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவருக்கு பிரச்சனை இல்ல, இவனுக்கோ நடக்குது, அதனால இவர் இப்படி சீரியஸா எடுத்துக்காம ஜாலியா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா மனித மனம் அப்படி சிந்தனை பண்ணும். ஏன்னா எல்லா லாஜிக்கும் நம்ம யோசிக்கணும். அப்போ தனக்கு ஒரு கஷ்டம் வந்தா தான் இவன் தயங்குவானே தவிர இன்னொருத்துக்கு வர்ற கஷ்டத்தை பத்தி இவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். இதான மனித இயல்பு. அந்த இயல்புல தான் இவர் இருப்பார் போல் இருக்குங்கிற மாதிரி ரமண மகரிஷியை பார்க்கிற பார்வை நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். ஆனா அதே ரமண மகரிஷிக்கு தனக்கும் ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா, கேன்சர் வந்தது கையில. அப்ப அந்த கேன்சர் வந்தப்ப கூட அது வேற யாருக்கோ நடக்கிற மாதிரி தான் அவர் பார்த்தாரே தவிர தனக்கு நடந்துருச்சு அவர் கவலைப்படவே இல்லை இல்லையா? அங்கதான் அவர் நிற்கிறார். அப்ப இங்கதான் நம்ம ஞானிகளை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சில இடத்துல நம்ம வந்து ஞானிகளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா, அவர்கள் எல்லா நிலையிலும் சமமாக இருக்கிறார்களாங்கிறத பார்க்கணும். இன்னொருத்தருக்கு நடக்கும்போது அது படம் ஓடிக்கிட்டு இருக்குங்க, பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாதாரணமா பேசுவாங்க. தனக்கு நடக்கும்போது ஐயையோ அப்பப்பான்னு பதறுவாங்க. அப்ப தனக்கு நடக்கும்போது பதறது வந்து அப்ப எங்க போச்சு ஞானம்? அப்ப ஞானம் அப்ப காணாம போயிடுச்சா? அப்ப புரியல. அப்ப வந்து நடிக்கிறாங்க, ஆத்ம ஞானம் அடைந்து விட்டதாகவும் அப்படியே பெரிய ஞானி ஆயிட்ட மாதிரி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அவங்க அந்த மாதிரி ஆகல. அப்ப இங்க என்ன நிலைமைன்னா, தனக்கே வந்தாலும் மற்றவர்களுக்கு வந்தாலும் சமமாக பார்க்கின்ற அந்த சமநிலையில் இருக்கிறவன் தான் ஞானி. அப்ப அது மாதிரி வாழ்ந்தவர்கள் தான் மகான்கள். அதனால்தான் அவர்கள் உலகத்தால் மதிக்கப்படுகிறார்கள். இப்ப ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் உலகம் ஏன் மதிக்குது? எல்லா நிலைகளிலும் சமமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி வாழல. அதனால எந்த சூழ்நிலையும் அவங்க ஏத்துக்குவாங்க. உலக போரே நடந்தாலும் சாதாரணமா பார்ப்பாங்க.
தனக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்து ஒரு போரே மூண்டாலும் அதையும் சாதாரணமா தான் பார்ப்பாங்க. அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அப்ப அங்கதான் நம்ம நிக்கிறோம். அந்த இடத்துல தான் மகான்கள் நிக்கணுங்கிறத நம்ம இங்க சொல்றோம். ஏன்னா இதுதான் இங்க இந்த பாடத்துக்கு தெளிவு. இந்த தெளிவு வராம நம்ம இந்த பாடத்தை எத்தனை தடவை படிச்சாலும் பயன் கொடுக்காது. ஏன்னா இங்க அனுபவம்ங்கிறது இதுதான். ஆத்ம அனுபவம், ஆத்ம ஞானம், ஆத்ம அனுபூதி அப்படிங்கிறது வேறு ஏதோ ஒரு அனுபவம் இல்ல. எல்லாமே சமம் என்று பார்ப்பது. அப்ப அந்த நிலையில நம்ம வாழ்றதுதான் இங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அதை சுட்டி காட்டுறார். அப்புறம் இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒன்று வைராக்கியம் எப்படி வரும்னா, இவைகள் அனைத்தின் மீதும் பற்றற்று இருக்கும் நிலையே வைராக்கியம். இவைகள் நம்மை விட்டு சென்று விட்டால் வருத்தமோ, நம்மிடத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியோ கொள்ளாத மனம்தான் அந்த சமநிலையில் இருக்கின்ற தூய்மையை அடைந்து விட்ட மனம் என்பதாக நாம் இங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் மேலும் வைராக்கியத்திற்கு அவருடைய பாணியிலேயே விளக்கம் கொடுக்கிறார். எப்படின்னா, வைராக்கியமுடைய மனதில் 2 வகையான நல்லொழுக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறார். வைராக்கியம் அப்படின்னா பற்றற்ற நிலை. வைராக்கியம்னா நம்ம வந்து யதார்த்தமா பேசுறோம்ல, அதை படிச்சே தீருவேன், அதை சாதிச்சே தீருவேன்ற ஒரு வைராக்கியமா இருக்கலாம் அப்படின்ட்டு. அது வல்ல வைராக்கியம். நம்ம வைராக்கியத்தை தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப வைராக்கியம்னா நான் ஒன்று அடைந்தே தீருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வைராக்கியமா அதை செய்யறான்ப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து மறிவிடுச்சு. பேச்சு வழக்குல மறிவிடுச்சு. ஆனா உண்மையா வைராக்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, பற்றற்ற நிலை தான் அந்த வார்த்தைக்கு சரியான பொருள். அப்ப அதனால வைராக்கியம் உடைய மனதில் 2 நல்லொழுக்கங்கள் இருக்குங்கிறாரு. அந்த நல்லொழுக்கம்னா பற்றற்ற மனதில். அது என்ன அப்படின்னா, புலன்நுகர் போகப் பொருட்கள், மற்ற மனிதர்கள் போன்றவற்றின் பிடியிலிருந்து விடுபட்டு இருத்தல். ஆசையும் கோபமும் இவைகளின் பிடியில் இருக்கின்ற மனதில் தான் தோன்றும். ஆகவே அந்த புலன்நுகர் போகப் பொருட்கள்ல பற்று இருக்காது. அதாவது இந்த புலன்கள் மூலமா எதுலையுமே பற்று வைக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்ப நாக்கு வழியா ஒன்னு சுவைக்கிற ஆசையோ, கண் வழியா ஒன்னு பார்த்து அடையணுங்கிற எண்ணமோ ஒரு சராசரி மனிதனுக்கு தான் இருக்கும். ஞானிகள் வந்து அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டு நிற்பாங்க. அவங்க எதனாலையும் மயக்கப்பட மாட்டாங்க. அவர்கள் வந்து அவருக்கு பிடிச்ச ஐட்டம் அவங்க முன்னாடி வச்சிருக்குன்னா, ஆஹா இதை சாப்பிடுமே அப்படின்னு நாக்குல ஜல்லு விடுறதோ, அல்லது ஒரு பொருளை பார்த்துட்டாங்க அதை வாங்கணுங்கிற ஆசையோ அவர்கள்கிட்ட மனசுல எழுந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த புலன் நுகர் போகப் பொருட்கள் மீது பற்று கிடையாது. ஏன்னா அதெல்லாம் மாயைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க அது மேல பற்று வைக்க மாட்டாங்க. அதுதான் இங்க புரிதல். அது எப்படி புரிதல்னா மனதினுடைய உயர் பரிமாணம். அதுதான் மன தூய்மைன்னு சொல்றோம். மீண்டும் மீண்டும் மன தூய்மை அப்படின்னா அது ஏதோ பயங்கரமான விஷயம் நினைச்சுக்க கூடாது. மன தூய்மைங்கிறது பற்றற்ற நிலை, இருமைகளற்ற நிலை, விருப்பு வெறுப்பு காட்டாத நிலை. உன்னை விரும்புறதோ உன்னை வெறுக்கிறதோ இல்லாம சமநிலையில் இருப்பது. அப்ப இங்க எதற்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாவற்றையும் இயல்பா பார்க்கிறது, அந்த நிகழ்வுல அப்படியே இருக்கிறது. அதுதான் மன தூய்மை. அப்ப அந்த மனத்துல வந்து ஆசை கோபம்ங்கிற அந்த 2க்குள்ள போக மாட்டாங்க. அப்புறம் எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவைகள் என்று ஏற்கனவே மனதில் ஆசையை தேக்கி வைத்துக் கொண்டிருந்தாலோ அவைகளை அடைய முடியவில்லை என்ற கோபத்தினாலோ ஏக்கத்தினாலோ இருக்கும் மனமானது இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு உகந்தது அல்லங்கிறதும் சொல்றாரு. இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்க வருகின்ற சாதகர்களிடத்துல மனம் வந்து ஆசையில் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா அந்த மனசு வந்து மீண்டும் மீண்டும் அதுலதான் போய் சிக்கும். இங்க மன தூய்மைங்கிற ஒரு புரிதல் எப்படி இருக்கணும்னா, எதையாவது அடைய வேண்டும்ங்கிற ஆசை இல்லாத நிலைதான் இங்க மன தூய்மை. அப்ப ஆத்ம ஞானத்தை மட்டும் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது. அப்ப அது எப்படிங்க, அது மன தூய்மைக்கு இடைஞ்சலா வராதா அப்படின்னா, இங்க ஆத்ம ஞானத்தை அடைவதனால்தான் மன தூய்மையே உண்டாகின்றதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மன தூய்மைங்கிறது மனதில் ஆசைகள் இல்லாத இருக்கிற நிலையை நம்ம பாக்குறோம் இல்லையா. அப்ப நான் வந்து ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிற ஒரு ஆசை இருக்குது, அது மன தூய்மை ஆகாதான்னா, அந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை வந்து முதல்ல இருமைகளால் தான் உண்டாகும். ஏன்னா அது மனம் தூய்மை அடையாத நிலையில் தான் அந்த ஆசையை உண்டாக்கி நான் அடைய வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆரம்ப நிலையில நம்ம வருவோம். ஆனா வந்து மன தூய்மை அடைந்து விட்ட பிறகு அப்புறம் நம்ம அடையறதுக்கு என்ன இருக்கு, அந்த தூய்மையினால நம்ம அந்த ஆனந்த நிலையில இருப்போம். அது ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்ட ஒரு நிலை. அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை வந்து மன தூய்மைக்கான ஒரு பாதையாகத்தான் பார்க்கப்படுதே தவிர அது மன தூய்மைக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டியதில்லைங்கிறது சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து எப்படி வேணா புரிஞ்சுக்குவோம். நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்னா, இப்ப ஆசையை விட்டுடுங்கன்னு சொல்றீங்க, மன தூய்மைக்கு மனதில் எந்த ஆசையும் வச்சக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப நான் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிறது ஒரு ஆசை தானே, அப்ப அதையும் நீங்க விட்டுட சொல்றீங்களான்னு ஒரு குதர்க்கமான கேள்வியை கூட நம்ம கேட்போம், கேட்டு இருக்கிறாங்க. அப்ப அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இப்படியும் மக்கள் யோசிப்பாங்க, இப்படி மக்கள் சிந்திப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஆத்ம ஞானத்தை அடைய மட்டும் விரும்புகின்ற அந்த ஆசை வந்து மன தூய்மைக்கு தேவைப்படுகிறது.
அது இருந்தால்தான் மன தூய்மை ஆகும். அதனால அது மன தூய்மைக்கு அவசியமாக இருக்கிறதுனால அது வந்து தேவைதான். அதை நீங்க விட்டு விட வேண்டியது கிடையாது. ஆனா மற்ற விஷயங்கள், இந்த புலன் இன்பங்களில காட்டுகின்ற விஷயங்கள், தேவையற்ற உலக விஷயங்கள்ல விரும்புகின்ற விஷயங்கள்லாம் ஆசையை உண்டாக்கி நம்ம அதுல பற்று வைக்க வைத்து நம்ம அந்த மாதிரி பாதையில் இழுத்துட்டு போகும். நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு அவைகள் எல்லாம் தடையாக போகும் என்றதான் இங்க சுட்டி காட்டுறார். அப்ப இந்த கருத்தை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கீதையில அர்ஜுனனுக்கும் எடுத்து உபதேசிக்கும் போது அந்த 3 வகையான குணபேதங்களை சொல்றாரு. சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணபேதங்களை சுட்டிக்காட்டி அந்த 3 வகையான குணத்திலிருந்து நீ விலகி அந்த குணாதீதன் என்ற நிலையை அடைய வேண்டும் அர்ஜுனா அப்படின்ட்டு அந்த குணாதீத நிலையையும் சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இங்க மனசு அப்படித்தான். ஏதாவது ஒரு 3 விஷயங்களுக்குள்ள மாத்தி மாத்தி வந்து வந்து போயிட்டே இருக்கும். சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணபேதங்கள்ல இருக்கும். ஆனா ஞானியினுடைய நிலை வந்து இந்த 3 குணங்களையும் கடந்த குணாதீத நிலை. குணாதீதம்னா அதீதமான நிலை. குணங்களை கடந்த அந்த உயரிய அறிவு பரிமாண நிலை. அங்க வந்து இந்த 3 குணங்களும் வேலை செய்யாது. ஏன்னா சத்துவ குணம் வந்து ஒரு உயர்ந்த குணமாக இருந்தாலும் அந்த சத்துவ குணத்தை கை கொண்டு ஆத்ம ஞானத்தை அடையலாமே தவிர ஆத்ம ஞானம் அடைந்த பிறகு தன்னுடைய அனுபவம் என்று வரும்போது நான் தான் அது என்று தனக்கு ஒரு அனுபவம் உண்டாகும் போது அங்கு இந்த 3 குணங்களும் இல்லாத அந்த குணாதீத நிலை தான் அந்த நிர்குண பிரம்ம நிலை. நிர்குண பிரம்ம நிலைன்னா அங்க எந்த ஒரு குணமும் இல்லை. அங்க இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது, இது சரி, அது தவறு, அல்லது அது இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டது, அது சூடு அல்லது குளிர்ச்சி, அப்படின்னு எந்த ஒரு இருமைகளும் இல்லாத இறை நிலை. அதுதான் இங்க குணாதீத நிலை. அது ஆத்ம அனுபவ நிலை. அந்த நிலையில தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது கீதையும் அதை சொல்லுது. அதையும் இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப இருமைகளை சகித்துக் கொள்ள வேண்டும், பொருட்களை சேர்க்க வேண்டும், அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அக்கறை எடுத்துக்கொள்ளக் கூடாது. எப்பொழுதும் இப்போ ஆரம்ப நிலையில சத்துவ குணத்தில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். பாடங்களை படிக்க வரும்போது நம்ம பெரும்பாலும் சத்துவ குணத்தில் இருக்கிறதாக நம்ம பழகணும். அந்த சத்துவ குணத்தில் இருக்கும் மனமானது பொருட்களை சேர்த்தல், பாதுகாத்தல் என்ற ஆசையிலிருந்து விடுபட்டு இருக்கும். எப்பொழுதும் ஆத்ம சிந்தையினுடன் இருக்க ஆசைப்படும். அப்ப எவ்வளவு உடைமைகளை வைத்திருக்கின்றாயோ அவ்வளவு துன்பங்களையும் நீ அனுபவிக்க நேரிடும். உன்னுடைய உடைமைகளை குறைத்துக் கொண்டு எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாகவும் இங்க சொல்றார். ஏன்னா பொதுவா இந்த ஆத்ம ஞான பாதைகள்ல வரும்போது ஆசைகளை நம்ம துறக்கும் போது நமக்கு எது வருதோ அதை அப்படியே பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா அது நமக்கு எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்குவோம். அப்போ அந்த மனநிலையில வந்து நமக்கு ஒரு வறுமை வந்துருச்சுன்னா கவலைப்பட மாட்டோம். ஒரு ஆடம்பர வாழ்க்கை வந்துருச்சுனாலும் அதுல மயங்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆடம்பர வாழ்க்கையே நமக்கு கிடைச்சிட்டா கூட நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா தாமரை இலை தண்ணீர் துளி போல. தாமரை இலையில ஒரு தண்ணீர் துளி விழுந்துட்டா அந்த தாமரைகள்ல ஒட்டி ஒட்டாம அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இங்க ஞான நிலையில வந்த ஞான சாதகர்கள் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. எப்படி எப்படின்னா அவங்க குழந்தைங்க பெரிய பணக்காரர்களா மாறிடலாம் சம்பாதிச்சு, அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சொத்து சுகம் இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த பற்று இருக்காது. அந்த சொத்து மேலேயோ அந்த உலக விஷயங்கள் மேலேயோ அபிமானம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு தாமரை இலை தண்ணீர் துளி போல அதை சாதாரணமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல பற்று வைக்காம இருப்பாங்க. அதுதான் ஞானிகளுடைய நிலை. ஆனா அஞ்ஞானிகள் அப்படி இல்லை. ஆட ஆரம்பிச்சிருவாங்க. சொத்து சுகம் வந்த பிறகு அதுல அனுபவிக்கணும், இப்படி என்ஜாய் பண்ணணும், அப்படி என்ஜாய் பண்ணணும்னு அந்த சுகபோகங்கள்ல மூழ்கி போயிடுவாங்க. தன்னுடைய சொரூபத்தை மறந்து விடுவார்கள். அப்ப இதுதான் அஞ்ஞானம். இங்க வந்து ஞானிகளுக்கு அந்த நிலை வரவே வராது. அவர்கள் எல்லா நிலையும் சமமாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த மாதிரி நிலையை தான் இங்க சொல்றாரு. இதுதான் அந்த முதிர்ச்சி, ஞானத்தினுடைய முதிர்ச்சி, மன தூய்மையினுடைய உயர்நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஞான யோக சாதகர்கள் 8 நிலைகளை கடந்துதான் தனது இறுதியான லட்சியமாக மோட்சத்தை அடைய முடியும். ஏதாவது ஒரு நிலையில் தவறு நேர்ந்தால் அதை சரி செய்து விட்டுத்தான் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அப்ப சம்சார வைராக்கியம் மோட்சம் என்பது சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதுதான். மோட்சத்தை அடைவதற்கு ஒரே வழி சம்சாரத்தின் மீது வைராக்கியத்தை அடைவதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க சம்சாரம்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பாவ புண்ணியங்கள், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் சிக்கிறது. ஏன்னா இங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள மீண்டும் சுழன்று கொண்டே இருப்போம். அப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம எல்லாம் விடுபடும் போது சம்சாரத்துக்கு வித்திடாது. ஏன்னா அங்க விதை கிடையாது. விதைன்னு ஒண்ணு இருந்தா தானே அங்க செடியோ மரமோ வரும். அப்ப நான் இங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனதுடைய ஆசைகள் எல்லாம் நீக்கி விட்டு நான் அந்த தூய அறிவாக பிரகாசிக்கும் போது அங்க எந்த ஒரு எண்ணப்பதிவுகளும் இல்லை. அப்ப அந்த எண்ணப்பதிவுகள் இல்லாத நிலையில இந்த உடம்பை விட்டுட்டு போகும்போது அங்க மனமற்ற நிலை உண்டாகிடும். அப்ப இங்க வந்து நான் எந்த அளவுக்கு அந்த மனமற்ற நிலையில அந்த தூய அறிவோடு பிரகாசிக்க தொடங்குகிறேனோ
அந்த அளவுக்கு நான் வந்து காரணத்தேகத்தில் உள்ள சஞ்சித கர்மாவையே எரிக்க முடியும். ஏன்னா காரணத்தேகத்தில் இருக்கிற சஞ்சித கர்மா வந்து என்னுடைய பூர்வ சம்ஸ்காரங்கள். இதுக்கு முன்னாடி நான் எடுத்த பல்வேறு பிறவிகளில் சேகரித்து வைத்துக் கொண்ட பாவ புண்ணிய மூட்டைகள். அப்ப நான் எப்ப இந்த ஆத்ம அனுபூதி நிலைக்கு வந்துடுறேனோ, அப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு இல்லையா? இங்க ஒண்ணும் இல்ல, எல்லாம் மாய விளையாட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை அப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சீன்ல ஒண்ணும் நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்ல. அந்த படத்தை அப்படியே ரசிக்கிறேன். நிகழ்வுல பயணிக்கிறேன். இந்த நிலையில எனக்கு என்ன நடக்கும்னா, அந்த அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணத்துல எனக்கு உள்ள இருந்து சம்ஸ்காரங்கள் தெரிய வரும். நான் ஏற்கனவே முற்பிறவி சம்ஸ்காரம் எல்லாம் எனக்கு உள்ள இருந்து கிளம்பும். அப்ப நம்ம அதை அப்பப்பயே எரிச்சிடுவோம். காரணம் என்னன்னா, நானே அந்த உயர் பரிமாணத்துக்குள்ள அந்த அறிவா நிக்கிறேன். இது வந்து மனதனுடைய சேஷ்டை அப்படின்னு தெரிஞ்சு, ஒரு சின்ன சின்ன ஆசைகள் நம்ம உள்ள இருந்து நீர்க்குமிழி மாதிரி வெளியே கிளம்பினாலும், அப்பப்பயே அது பபிள்ஸ் மாதிரி வெடிச்சு வெடிச்சு மனதனுடைய எண்ணங்களை செயலாக மாற்றாம தடுத்துடுவோம். அப்படி தடுக்கும் போது அப்படியே அந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்கி 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 கடைசியில சுத்தமா அந்த 0 லெவலுக்கு வந்துடும். ஒண்ணும் இல்லாத நிலை. அந்த சஞ்சித கர்மாவே நீங்கிடும். அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து நம்ம மூட்டையை எடுத்துக்கிட்டு வரோம், கொண்டு போறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம ரகசியம். அது நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அதை விரிவா சொல்றேன். அதாவது இந்த பிறவியிலேயே நம்ம சஞ்சித கர்மாவிலிருந்து நிறைய விஷயங்களை எடுப்போம், விடுவோம். ஏன்னா அது அடுத்த பிறவிக்கு போய் தான் எடுக்கணுங்கிறது இல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறோம் இல்லையா? காரண சரீரத்துக்குள்ள போறோம் இல்லையா? அப்ப அந்த காரண சரீரத்துக்குள்ள போகும்போதே நம்ம சஞ்சித கர்மாக்குள்ளதான் நுழையிறோம். அந்த சஞ்சித கர்மாக்குள்ள போகும்போது அதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு வருவோம். அப்படி எடுத்துட்டு வர்றதுதான் நமக்கு சம்ஸ்காரம், வாசனைகள்னு சொல்றது. ஏன்னா நம்ம இந்த பிறவில அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம், அல்லது ஆசைப்பட்டு கூட இருக்க மாட்டோம். ஆனா திடீர்னு உள்ள இருந்து அப்படி ஒரு வல்கரான ஆசை வரும். அப்ப நமக்கு எப்படி இந்த ஆசை வந்தது? நானே இதுல சம்பந்தமே இல்லாம நான் வாழ்ற வாழ்க்கைக்கும் இந்த ஆசைக்கு சம்பந்தம் இல்லையேன்னு கூட மனம் யோசிக்கும். அதுதான் பூர்வ சம்ஸ்காரம். அதாவது முற்பிறவி வாசனை. அது வெளிப்படும். ஆனா அது ஆத்ம ஞானம் இல்லாதவன்கிட்ட அது வெளிப்பட்டா என்ன ஆகும்னா, அவன் அதை ஆக்டிவேட் பண்ணி அதனால சுக துக்கங்களை அனுபவிப்பான். ஆனா ஆத்ம ஞானிக்கு அந்த மாதிரி வாசனைகள் வெளிவந்தா அதை அப்பயே எரிச்சிடுவான். தன்னுடைய ஞான நெருப்பினாலே அப்பயே எரிச்சிடுவான். ஏன்னா ஆத்ம ஞானி வந்து அந்த ஞான சுடரா இருக்கிறான். அந்த ஞான சுடர்னால அந்த சம்ஸ்கார பதிவுகளை எல்லாம் எரிச்சிடுறான். அப்படி எரிக்கிறதுனால தான் அவனுக்கு கர்மாவே இல்லாம போகுது. காரணம் என்னன்னா, அவன் காரணத்தேகத்தை முழுசா அழிச்சிடுறான். அழிக்கிறதுனால அவனுக்கு மறுபிறவி கிடையாது. அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். ஆனா காரணத்தேகம் வச்சிருந்தோம்னா நம்ம மீண்டும் பிறப்போம். ஏன்னா அது நமக்கு பதிவு இருக்க, அதை எடுக்க தெரியல, அதை எடுத்து அழிக்க தெரியல. அழிக்க தெரியாததுனால நம்ம மீண்டும் பிறந்துருவோம். அப்ப அதனால அதெல்லாம் இந்த அனுபவத்துக்கு வரும்போது நமக்கு அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும் வாழ்க்கை. அதாவது ஆத்ம ஞானத்தை அடைந்து அந்த அனுபூதியில நிற்கும் போது நிறைய சிரமங்கள் எல்லாம் கூட வரும். அது நம்முடைய கர்ம மூட்டையிலிருந்து வரும். அதே மாதிரி நிறைய சுகபோகங்களும் வரும். அது நம்முடைய கர்ம மூட்டையிலிருந்து வரும். ஆனா அதை நம்ம பேலன்ஸா பாக்குற பக்குவம் இருந்தா ஜெயிச்சிடுவோம். பார்க்க தெரியலன்னா ஒண்ணு அந்த லக்ஸூரியஸ் லைஃப்ல ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிடுவோம். இல்லைன்னா அந்த கீழ்நிலை ஆசைகளை போய் சிக்கி சின்ன பண்ணமாயிடுவோம். இப்படித்தான் நிறைய பேர் இந்த ஆத்ம ஞானத்துக்குள்ள வந்து இடம் தெரியாம போயிருக்காங்க. அவங்க ஆத்ம ஞானத்துல வந்துமே பயனற்று போய் மீண்டும் மறுபிறவிக்கு ஏன் வராங்கன்னா, இங்க அந்த கர்மா தியரியை ஹேண்டில் பண்ண தெரியல. அந்த அந்த இடத்துல அந்த எரிக்க தெரியல. அதுதான் இங்க தேவைப்படுது. நமக்கு அந்த புரிதல் வரணும். அதை மேலும் மேலும் சொல்லுது. நான் அதை பற்றி நம்ம நாளை வகுப்புல மீண்டும் விரிவாக பேசலாம். நாளை என்பதை விட திங்கட்கிழமை வகுப்புல பேசலாம். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால விடுமுறை. திங்கட்கிழமை வகுப்புல நம்ம வச்சுக்குவோம். வகுப்பு இப்படிதான் போகும். நிறைய புரிதலை கொடுக்குற மாதிரி தான் இந்த வகுப்பு போகும். எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது அவங்களுடைய புத்தி சக்தியை சார்ந்ததுன்னு நேற்று நான் சொல்லிட்டேன். ஆக இன்றைய வகுப்பு நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.